ஜெபத்தை ஆரம்பிக்கும் முகமாக எங்கள் மத்தியில் இருக்கிற எங்களுடைய சகோதரி ஷேகா எங்கள் ஆரம்ப ஜெபத்தை ஜெபித்து காரியங்கள் கூட கடந்து செல்வோம். Hallelujah. Thank you, Jesus. ஜெபத்துக்கு எழுந்திருப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவனே ஐயா, கடந்த வருடங்களில் ஐயா இந்த ஃபாஸ்டிங் பிரேயரை கர்த்தாவே நாங்கள் தொடங்கி இதுவரைக்கும் எங்களை நடத்தி சென்றோம். அன்பான கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே ஐயா, இந்த நேரத்தில் கூட ஆர்வத்தோடு இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரை எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக ஐயா. தேவனே, ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஒரு வேண்டலோடு கர்த்தாவே ஒரு ஆர்வத்தோடு ஐயா இந்த இடத்தில் கூடி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஐயா ஒரு அக்கினி போல எங்கள் மத்தியில் இறங்கி வந்து தேவனே எங்கள் ஜெபத்துக்குள்ளும் ஐயா எங்கள் துதிகளுக்கும் மத்தியிலும் அசைவாடுவீராக ஐயா. எங்கள் துதிகளும் ஜெபங்களும் கர்த்தாவே இந்த பேசப்படுற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தாவே உமக்கு பிரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தரே கர்த்தாவே, அதிகமாக இந்த ஆலயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கு ஒரு அழகான அருமையான ஆலயத்தை தந்து அதுக்குள்ளே கர்த்தாவை நாங்கள் வாசம் செய்து துதிக்கிறதுக்கு கர்த்தாவை அந்த தருணத்துக்கும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எந்த தடைகளும் இல்லாமல் தேவன் இதுவரைக்கும் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு கர்த்தாவை நடத்துகிற அன்பான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்தரே ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் கர்த்தாவை பேசப்படுற வார்த்தைகளாலே கர்த்தாவே ரட்சிப்பும் கிருபையும் ஆண்டவரே இந்த சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாவற்றையும் பரவட்டும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவை சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் துதி சத்தம் கேட்கும் பொழுது கல்லான இதயங்களை நீ மாற்றும் ஐயா. தேவனே, கேட்கிற சத்தத்தில் ஐயா ஆலயத்துக்குள்ளே ஓடி வாரதுக்கு கிருபை செய்யும். இந்த சத்தம் மூலமாக கர்த்தாவே சுகத்தை தருவீராக கர்த்தாவே. வீடுகளுக்குள்ளே முடங்கி இருக்கும் கர்த்தாவே ஆத்துமாக்களே ஐயா எங்கள் துதியினாலும் எங்கள் ஜெபத்தினாலும் கர்த்தாவே நீ எழுப்புவீராக கர்த்தாவே. அன்பான கரைகள் கர்த்தாவே இந்த ஆலயத்தை முழுவதும் பரவட்டும் கர்த்தாவே. பரிசுத்த தகப்பனே, இந்த நேரத்தில் கூட எங்கள் அன்பான ஊழியக்காரர்கள் ஒவ்வொன்றையும் கரங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் பாசிசியும் கரங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. இதுவரைக்கும் நடத்தின அன்பான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சுகத்தாலையும் பலத்தாலையும் கர்த்தாவே எல்லா கிருபையாலையும் நீ நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இன்னும் அதிகமாக கர்த்தாவே நீ கூட இந்த பாதுகாத்து நடத்துவீராக ஐயா. கர்த்தாவே, பாஸ்டர் நிஷாந்த் குடும்பத்தையும் கரங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். பாஸ்டர் ஜோஷுவா குடும்பத்தையும் கரங்கள் ஒப்புக்கொடுக்கிறோமே ஆண்டவரே. ஊழியக்கார குடும்பங்களை கர்த்தாவே நீரே பார்த்துக் கொள்வீராக. குறைகள் இல்லாமல் தேவன் நடத்தி செல்லும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இந்த நேரத்தில் கூட இருக்கிற கர்த்தாவே ஊழியக்காரர்கள் ஜெயலட்சியும் கரங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. தேவனே, மற்ற இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களையும் கரங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் பாட்டு குழுவினரையும் கரங்கள் ஒப்புக்கொடுக்கிறோமே ஐயா. தேவனே, பிள்ளைகள் பாடும் பொழுது கர்த்தாவே கெட்ட ஆவிகள் ஓடட்டும், சுகம் என்ற இடத்தில் வரட்டும் ஐயா. தேவனே, துதிகளில் பலன் இருக்கு கர்த்தாவே. தேவனே, பிள்ளைகள் பாடும் பொழுது நீர் அற்புதமான கிரியை செய்வீராக எங்கள் மத்தியில் ஐயா. மியூசிக் வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. தேவனே, பிள்ளைகள் திறமையாலே மட்டுமில்லை பரிசுத்த ஆவியாலே ஐயா இந்த நேரத்தில் நடத்துவீராக. தேவனே, உன் கரங்களில் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமே ஐயா. தகப்பனே, இந்த நேரத்தில் கூட அதிகமாக எங்கள் தாய் சபைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு தந்த அருமையான எங்கள் அம்மையார் ராஜ்யத்திற்காக நன்றி ஐயா. தேவனே, இந்த 42 வருடங்களும் கர்த்தாவே ஊழியத்தை கர்த்தாவே தன் எல்லா பலத்தையும் போட்டு செய்த கர்த்தாவே எங்கள் அன்பான தாயாரை நீ கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிப்பீராக ஐயா. இன்னும் அதிகமாக வருடங்களில் கர்த்தாவே தன் முழு பலத்தோடு ஊழியங்களை இன்னும் ஆர்வமாக செய்வதற்கு கர்த்தரின் பலத்தை கொடுத்து தாயாரை நடத்தி செல்வீராக. கர்த்தாவின் சபையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் ஐயா நீரே
இந்த ஆலயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த தகப்பனே. நீரே கர்த்தாவே கூட இருந்து இன்றைய நாள் நடக்க போற எல்லா காரியங்களையும் கர்த்தாவே உம் சித்தம்படி நடத்தி செல்லும் ஐயா. தேவனே உமக்கு பிரியமான வழியிலே நீ நடத்தி செல்லும் தேவனே. இங்கே செய்யப்படுற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களாக இருக்கட்டும். நாங்கள் பேசுகிற வசனங்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், துதி பாடல்கள் எல்லாவற்றும் ஆவியானவரே உமக்கு பிரியமாக இருக்கட்டும். எங்கள் மத்தியில் அசைவாடும் ஐயா உம் வல்லமை உள்ள திருக்கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமே எங்கள் நல்ல வல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. Hallelujah. Please be seated. Thank you. Welcome pastors, welcome brothers and sisters. Sister Shanti, please come forward. Hallelujah. Hallelujah. Sister Gaurav Veva. Amen. Hallelujah. பரிசுத்த தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஐயா, இந்த வேலையில தகப்பனே மீண்டும் இந்த மாதத்தின் ஐயா ஃபாஸ்டிங் பிரேயர் நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே கூடியிருக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஐயா, உண்மையே தொடுத்து கொள்ளுகிறோம் ஐயா தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்திலே நீர் வாசம் செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஐயா தகப்பனே. தூய ஆவியானவரே, இந்த இடத்திலே நீர் இறங்கி வாரும் ஐயா. ஐயா, இந்த நாளில் 9 மணி தூரம் 5 மணி வரை ஐயா கர்த்தாவே நீங்க எங்களோடு கூட இருங்க தகப்பனே. நீர் எங்களோடு ஆண்டவரே இந்த இடத்திலே நீர் வாசம் செய்யும் தகப்பனே கர்த்தாவே. ஐயா, உமது பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக தகப்பனே. ஐயா, எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே தூபம் போல உமது பாதப்படியிலே எடுத்து வர தகப்பனே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா கர்த்தாவே. இந்த வேலை நேரத்தில் தகப்பனே உமக்கு கோடி நன்றி தகப்பனே. ஐயா, இந்த வேலை நேரத்துக்காக நன்றி 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 என்று சொல்லுகிறோம் தகப்பனே கர்த்தாவே. இந்த வேலையில தகப்பனே கர்த்தாவே ஐயா உமது கரத்திலே ஐயா ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒவ்வொரு தேவ சபைகளையும் உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே. எங்கள் தாய் சபை முதல் கொண்டு தகப்பனே ஒவ்வொரு ஆலயங்களையும் தகப்பனே நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தும் தகப்பனே கர்த்தாவே. பாவிகளின் கண்களோ பிசாசுடைய பார்வையோ ஐயா அந்த ஆலயங்கள் மேல் விழாதபடிக்கு தகப்பனே உமது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா தகப்பனே. உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் இயேசப்பா. உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு ஆலயத்தை உமது ரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே. இயேசுவே மனமிரங்கும் ஐயா தகப்பனே. மனதுருகும் தகப்பனே கர்த்தாவே. தேவாதி தேவனே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. இந்த காலை வேலை நேரத்தில் ஐயா தகப்பனே லண்டன்ல இருக்கிற ஒவ்வொரு ஆலயங்களையும் உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆலயங்களையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. ஐயா தகப்பனே உம்மை விட்டு விலகாதபடி இந்த தேசத்து ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே உமது கூடாரத்தின் கீழே நீர் கூட்டி சேரும் ஐயா கர்த்தாவே. நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. இந்த தேசத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஆலயங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஐயா தகப்பனே கர்த்தாவே உம்மை தொழுது கொள்ள எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு எந்த பயங்களும் இல்லாதபடிக்கு தகப்பனே நீர் கூட இருந்த அந்த ஆலயங்களை வழிநடத்தி செல்லும் ஐயா. உமது காரியங்களை மாத்திரம் செய்யும்படியாக ஐயா தகப்பனே எந்தவித ஆடம்பரங்களோ பிசாசுடைய காரியங்களோ ஆலயங்களுக்குள்ளே வந்து விடாதபடி தகப்பனே நீர் வேண்டியத்தை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. இயேசுவே உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசப்பா மீண்டுமாக ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு சபைகளையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், உம்மை
ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதித்து மகிமைப்படுகிறோம். தகப்பனே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வல்லவரே, இயேசுவின் நாமத்தினால் இந்த உபவாச ஜெபத்துக்கு ஈடுபா எங்களை நீங்க ஒன்று கூட்டின கிருபைக்காக நன்றி. கடந்த நாட்கள் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வல்லவரே இயேசு நாங்கள் ஒன்று கூட்டிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிற்பதற்கு மூலமாகாமல் இருப்பதை கிருபை தகப்பனே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, என் நாமத்தினால் இருவர் மூலக்கே கூடியிருக்கிறார்கள், அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. இந்த இடத்தில் உமது வல்லவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் தாய் நாடாகிய இஸ்ரேல் தேசத்தை உமது கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்தில் இருந்து தான் தகப்பனே நாங்கள் உண்மை அறிந்தோம், ரட்சிப்புக்கு கடந்து வந்தோம். ஆண்டவரே, அந்த தேசத்தை மேல் உமது அன்பு, உமது இரக்கம், உமது சமாதானம் கடந்து வரும்படி இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்னு சொன்னீங்க. ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு விரோதமாய் எழுப்புற பல நாடுகள் சதி திட்டங்களை இயேசுவின் நாமத்தில் முறியடித்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னமாய் ஆண்டவரே, இந்த தேசத்தில் உமது வருகைக்கு முன்னால் ஆண்டவரே இந்த தேசம் எழுப்புதலே கிருபை செய்வீரா. உம்மை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் உம்மை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, உமக்காய் ஊழியம் செய்யும் பாத்திரங்களாய் நீங்கள் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வல்லமையான தேவ பாத்திரங்கள் அந்த தேசத்தில் எழுப்பும்படி ஜெபிக்கிறேன். ஐயா, இன்னமாய் இந்த தேசத்துக்கு சமாதானத்தை ஆண்டவரே கொண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, வன்முறைகள் அந்த தேசத்தில் நீக்கட்டும். ஆண்டவரே, செழிப்பான தேசமாய் ஆண்டவரே உம்மை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உண்மையில தேவனாய் உம்மை நோக்கி பார்க்கும் தேசமாய் தேசம் மாற கிருபை செய்யும்படி நாம செபிக்கிறேன். ஆண்டவரே, இன்னமாய் ஆண்டவரே உம்மை உலக நாடு ஆண்டவரை ரட்சிப்படையாமல் இருக்கும் பல ஜனங்களை உமது கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் தாமே இந்த வானத்தையும் பூமியை படைத்த உண்மையில தேவன். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவை மரத்தில் அடிக்கப்பட்டு ஆண்டவர் உயிரோடு எழுந்து ஜீவித்து எங்களுக்காக பிதாவின் பரஸ்பரத்திலிருந்து கருத்து பேசுகிற இறைவன் தகப்பனே, அதை அறியாமல் ஆண்டவரே உலகத்தின் பாவத்துக்குள் வாழும் ஜனங்கள் ஆண்டவரே உண்மையுள்ள கடவுளாக உண்மை நோக்கி பார்த்து ஆண்டவர் ரட்சிப்பை கடந்து வர கிருபை செய்கிறீரா. பாவத்தின் அழிவில் இருந்த அந்த ஜனங்களை நீங்க மீட்டெடுங்க ஆண்டவரை. வெறுத்ததனால் கண்டுவி ஆண்டவரை உமது வழியில் அவர்கள் கடந்து வர கிருபை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஐயா, இன்னமாய் ஆண்டவரை இந்த திருச்சபை இந்த சபையை கருத்துக்கள் ஒப்புப்படுக்கிறேன். ஆண்டவரை, உமது சபை மீது எழுப்புதலை கட்டளையிடும். ஆண்டவரை, இந்த சபையூடா செய்யப்படும் ஆண்டவரை ஒவ்வொரு ஊழியர்கள் உமது வல்லமையில இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. இந்த சபைக்கு பலத்த ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கப்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, ஒவ்வொருவரையும் நீங்க வல்லமையான தேவ பாத்திரங்களாய் பயன்படுத்துங்க. உமது விஷயத்தை ஊற்றுங்க. ஆண்டவரை, இங்கு வரும் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இங்கு வந்தது நல்லதுன்னு சொல்லத்தக்கனையாய் ஒவ்வொருவர் வாழ்க்கை நீங்க அற்புதங்களை அடையாளங்களை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் தாய் திருச்சபைக்கு சிறிகராக இந்த சபையிலும் ஆண்டவரை நீங்கள் எழுப்புதலை கட்டளையபடி இயேசுவின் நாமத்துக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன எங்கள் தகப்பனே, உமது வல்லமை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று கூடி ஏறெடுத்தது விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலை தந்துவிட கிருபைக்காக நன்றி நன்றி ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே ராஜா, இந்த உபவாச நாளில் அப்பா இதோ ஆரம்பித்து இருக்கிறோம். முடிவு வரைக்கும் என் தேவன் தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் அல்ல, என் தேவன் இந்த இடத்திலே அசைவாடி அப்பா நீங்கள் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே இந்த இடம் முழுவதுமாக வெளியேறப்பட்ட ரத்தத்தை கழிக்கிறோம். இந்த சுற்றுப்புறம் முழுவதும் வெளியேறப்பட்ட ரத்தத்தை கழிக்கிறோம். வானமண்டல சகல அந்தகார கிரியைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரத்தை கொண்டு கட்டுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே,
வாத்திய கருவிகளை வாசிக்க போகிற பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியதாசனுடைய சட்டைகள் மூடி மறைக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த இடத்திலே இன்று பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பரலோக கனிவுறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஒருவரே ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை முழுவதும் ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறோம். எல்லாவற்றுடைய கரமாண்டவரை இருக்கட்டும் சுவாமி, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜனங்களை தடைகளை உடைத்து ஏற்ற வழியிலே பிள்ளைகளை கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம். இந்த நாளிலே பெரிதான எழுப்புதல் இந்த இங்கிலாந்து தேசத்திலே தேவ ஆவியானவர் முன்குறித்த காரியங்களை எவராலும் ஆண்டவரை தடை செய்ய முடியாது. இந்த ஊழியங்களுக்கு எதிராக என்ன காரியங்கள் வந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு சபைக்கு நிர்மூலமாக நடு சமுத்திரத்திலே தள்ளி போடுகிறோம். வெளியேறப்பட்ட ரத்தத்தை கடிக்கிறோம். கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அப்பாவுடைய தரிசனத்தை நோக்கி பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த தரிசனத்திலே நீர் ஒருவரே ஆண்டவரே ராஜாதி ராஜா. உடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினாலே ஒவ்வொரு ஜனங்களுடைய மன்ன கண்களும் இருதயங்களும் உறைக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே நீர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். உடைய திருக்கரத்திலே இந்த இங்கிலாந்து தேசத்தை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாய் ஆளுகை செய்யும். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொண்டு ஜெயத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Haleluya. ස්වාමීන් වහන්සේට මහිම වේවා. සියලු දෙනාම ආදරයෙන් ස්වාමීන් වහන්සේ අභිමුඛයට පිළිගන්නවා. වණක්කම්. Welcome everybody. Welcome brothers and sisters. Sister, please come forward for we are going to praise our Lord Jesus. This is our time. We are going to lift His name. Amen. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Amen. அவர் கிருபை உள்ளது. Hallelujah. அவர் நம்மோடு கூட இருக்கிறது. Amen. Hallelujah. Thank you, Jesus. அவருடைய கிருபை இருப்பதால் தான் நான் நீங்கள் இந்த இடத்திலே கூடி இருக்கிறோம். Hallelujah. இந்த நேரத்தில் எத்தனையோ ஜனங்கள் உலகத்துக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்திலும் தேவனை தேடும்படியாக இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செய்கிற இந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஒருபோதும் மறக்கிற தேவன் அல்ல. நாங்கள் நினைக்கலாம் ஒன்றைய நாளிலும் எத்தனையோ காரியங்களை செய்யலாம், இதில் போய் எங்களுடைய நேரத்தை நாங்கள் வீணாக்குகிறோம் என்று. நிச்சயமாக அல்ல. கர்த்தர் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவருக்கே கடனாளியாக இருக்கிற போது இந்த நேரத்தில் நீங்கள் இப்ப மாத்திரமல்ல, நீங்கள் நேற்றையில இருந்தே ஆயத்தப்படுத்தி வந்திருப்பீர்கள். வந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கடைப்பட்ட நன்மைகள் எல்லாவற்றையும் கொண்டு வருவார். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிக்கிற நேரத்திலே நீங்கள் யோசிப்பீர்கள், நான் செய்ததன் பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு நேரம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய இருதயங்கள் சந்தோஷமாக இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரம் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஆராதனையின் நேரம். நாங்கள் ஜெபிக்கிற போது கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் அனுப்புகிற தேவன். ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் அவரை ஆராதிக்கிற போது அவரே எங்கள் மத்தியிலே இறங்கி வருகிற தேவன் என்று நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி இறங்கி வந்து வருகிற போது அவர் நிச்சயமாய் எங்களை ஆசீர்வதித்து சந்தோஷமாய் மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யாருக்கெல்லாம் எழுப்பி நிற்க முடியுமோ அவர்கள் மாத்திரம் எழுப்பி நின்று கர்த்தருக்கு நாங்கள் ஆராதனையை செலுத்துவோம். ஏனென்று சொன்னால் கடந்த நாட்கள் எல்லாம் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் போத்திலும் வரத்திலும் எங்களை பாதுகாத்த தேவன். இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அப்படி இருக்கிற நேரத்திலே இந்த ஒரு நாள் தான், இனி அடுத்த மாசம் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வரப்போகிறோம். அது அந்த செய்த நன்மைகளுடைய இருதயத்தில் இருக்கிற போது உண்மையிலே மற்ற ஜனங்கள் மற்ற அந்நிய காரியங்களை செய்கிற ஜனங்கள் இவ்வளவு ஒரு பக்தி வைராக்கியத்தோடு கடந்த நாட்களில் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். ஆண்கள் சட்டைகளை கலட்டி வெயில் மழை குளிரென்று பார்க்காதபடி வீதிகளிலே, பெண்கள் காலிலே பாதத்திலே செருப்பில்லாதபடிக்கு
அது வீணான மண்ணான காரியங்களுக்காக செய்கிற போது என்னை உங்களை இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாக உருவாக்கின தேவனுடைய சமூகத்தில் நான் நிற்கிற போது நான் மூச்செடுப்பதும் நீங்கள் மூச்செடுப்பதும் அவருடைய கருத்திலே. அப்பொழுது ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தர் என்னை உங்களையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார், அழகாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அந்த இதயத்தோடு நாங்கள் அவருடைய சமூகத்திலே மன மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்ப்பது இருதயத்தை, மனுஷன் தான் முகத்தை பார்க்கிறான், அவர் இருதயத்தை காண்கிற தேவன். நாங்கள் உற்சாகமாய் யார் யாருக்கு எந்தெந்த வழியிலே பாடப்பொழுது ஆராதிக்க தேவனை ஆராதிக்க முடியுமோ அப்படி ஆராதித்து நாங்கள், இது உற்சாக பலி, இது ஒரு கொன்செப்டோ ஒரு காரியங்களோ இல்லை, இது ஒரு உற்சாக பலி. முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரில் அன்பு கூறுங்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் அவருக்கு ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலும் மேலான தேவன். இந்த பூமியிலே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும், ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அவன் இந்த நானும் நீங்களும் சேவிக்கிற தேவன் அவனோடு இல்லை என்றால் எல்லாம் புரிதா. மறுபடியும் எல்லாவற்றிலும் மேலான தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிற போது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு பெரிதாய் தருகிற பிரச்சனைகள், எங்களுக்கு தடையாய் இருக்கிற எரிகோவின் மதில்கள், எங்களுக்கு முன்பாக கொந்தளித்துக் கொண்டிருக்கிற செங்கடல்கள் எல்லாவற்றையும் அவர் நொடியிலே ஊதி போடுகிற தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் அவருடைய உண்டான காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நான் இலங்கை தேசத்திலே இருந்த போது ஐயா ராஜேந்திரம் ஐயா அவருடைய கூட்டங்களிலே மழை வரும், ஜனங்கள் எல்லாம் பயத்தோடு பார்த்து கொண்டிருப்பார்கள். ஐயா வந்து ஒரே தரம் கையை தூக்கி இயேசுவின் நாமத்தினாலே வந்து ஒரே வார்த்தை நான் சொல்லுவார். முழங்கால நின்று படுத்து கொண்டு எந்த காரியமும் செய்வது கிடையாது, ஒரே ஒரு வார்த்தை, அந்த மழை அப்படியே நின்று போகும். ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், எங்களுடைய இதயத்தை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. அதே உத்தம ஊழியக்காரருடைய வழியிலே வந்திருக்கிற நாங்களுக்கு எங்களுக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாருமே சும்மானிக்க வேண்டாம், கைகளை தட்டி ஆராதிக்கிற கர்த்தருக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர்
தேவர்கள் இருந்தாலும் அவர் மாத்திரமே பரிசுத்த தேவன். ஹல்லேலூயா. அவர் பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தான் அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நேரத்தை அவர்களுக்கு தீர்மானித்து கொடுத்திருக்கிறார். இது நானோ நீங்களோ ஆயத்தப்படுத்தின காரியங்களோ நேரமோ இல்லை. இந்த காலத்திலே, இந்த நேரத்திலே, இந்த தேசங்களிலே ஏது தேவை என்று கர்த்தர் அறிந்து எங்களோடு தேசத்திலே இருந்து ஊழியக்காரர்கள் மத்தியிலே கொண்டு வந்து இந்த காரியங்களை கர்த்தர் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரமும் கர்த்தருக்காய் ஓட வேண்டிய நேரமும் நாங்கள் உத்தமமாய் செயல்பட வேண்டிய நேரமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருந்து நானும் நீங்களும் கூப்பிடுகிற போது உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் எங்களுடைய தெய்வத்தை சந்திப்பதற்காக எந்த காரியமுமே செய்ய தேவையில்லை. அதாவது நாங்கள் உண்மையான இதயத்தோடு அவர் இருக்கிற இடத்தையோ எங்களுடைய சூழ்நிலையோ எங்களுடைய தகுதியையோ பார்க்கிற தேவன் அல்ல. உண்மையான இதயத்தோடு இருக்கிற இடத்திலே இருந்து இயேசுவே கூப்பிடுகிற போது அவர் தன்னுடைய சகல காரியங்களையும் விட்டு கூப்பிடுகிறவர்களை நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், அவர் பயங்கரமான தேவன். அவர் சத்தத்தை மாத்திரமே நாங்கள் கேட்க முடியும், அவரை பார்க்க முடியாது என்று பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போதும் அவர் என்னையும் உங்களையும் தன்னுடைய மரணத்தினாலே இந்த கிருபாசன தந்தையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எவ்வளவு மேலான காரியம். அப்போ அப்படி இருக்கிற போது நாங்கள் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக அவருடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும். அவருக்கு செய்கிற காரியங்களை நாங்கள் எவ்வளவு நன்றி உணர்வோடு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. பரிசுத்தர் நீரே, பரிசுத்தர் நீரே, நீரே மகத்துவர் உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர் உம்மை ஆராதிப்பேன். எல்லோராய் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. எல்லோராய் நீரே, உமக்கு ஒன்றுமில்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர்,
நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஹalleluya. அவர் உன்னத தேவன். ஹalleluya. அவருடைய மகிமையால் தேவாலயம் முழுவதும் நிறைந்திருந்ததாம். ஹalleluya. அப்படி மகிமையான தேவன் தான் என்னை உங்களை விடுதலையாக்கும்படியாக மனுவுருக்கொண்டு இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னை உங்களை மீட்டிருக்கிற தேவன். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, அவர் மரணத்தை ருசி பார்த்தாராம். ஹalleluya. உண்மையிலே அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிற போது என்னுடைய இருதயம் கலங்கி இருக்கிறது. அவர் மரணத்தை ருசி பார்த்த தேவன். அதே மாதிரி பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்காகவும் உங்களுக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி இந்த பூமிக்கு அனுப்பின தேவன். அப்படி அவர் உண்மையிலே அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பட்ட பாடுகளை பார்க்கிற போது அவர் அப்படி பட்டு இந்த ரட்சிப்பை அவருடைய கரத்திலே கொடுத்திருக்கிற போது எங்கள் மத்தியிலே காணப்படுகிற நிர்விசாரங்கள், குழப்பங்கள், ஹalleluya, எல்லாம் வேதனையான காரியமாய் காணப்படுகிறது. கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya. வேதத்தில் வார்த்தையுடைய நீதிமான்களே ரட்சிக்கப்படுவது அரிதானால் அப்படி இருக்கிற போது நானும் நீங்கள் எவ்வளவு பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிற சபைகளிலே ஊழியக்காரரோடு காரியங்களை கலந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் செய்ய வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஹalleluya. ஹalleluya. அவர் பரிசுத்த தேவன். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் தூயாதி தூயவர். ஹalleluya. ஹalleluya. ஆரம்பத்திலே சொன்னது போல அவர் மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறாராம். ஹalleluya. அவர் தன்னுடைய மகிமை பிரசாதங்களை எல்லாம் விரும்பாமல் என்னோடு உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிற தேவன். ஹalleluya. ஹalleluya. ஆனபடினாலே தான் நாங்கள் கூப்பிடுகிற நேரமெல்லாம் வந்து அவர்களை காக்கிறார். நாங்கள் தூங்கினாலும் அவர் தூங்காமல், நாங்கள் மறந்தாலும் அவர் மறவாமல் எங்களோடு இருந்து எங்களை காத்து கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இந்த காலங்களில் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்று சொன்னால், இப்பொழுது நாங்கள் அநேக காரியங்களை இந்த சமர் வந்த உடனே நாங்கள் காண்கிறோம். ஹalleluya. உபவாசங்களோ ராவலிப்பு ஜெபங்களை விட சபைகள் வேறு வழியிலே போய்கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். இந்த இடத்திலே கூடியிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இது கடைசி காலம். சத்தியமானவர் எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிற காலம். நாங்களே ஒரு சில காரியங்களிலே விழுவோமோ ஒழுங்குவோமோ என்றிருக்கிற நேரம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹalleluya. இலங்கை தேசத்திலே கடந்த மாதங்களிலே நடந்த சம்பவங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த பாத யாத்திரை, இயேசு ஜீவிக்கிற சபையின் பாத யாத்திரை வந்து கொண்டிருந்த நேரத்திலே கர்த்தர் அந்த ஜனங்களை எப்படி பாதுகாத்தார். உண்மையிலேயே நினைக்கிற போது உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம் ஒரு நிமிஷம் உறைந்து போவதை போல என்னுடைய சரீரம் காணப்படுகிறது. ஹalleluya. அப்படி பாதுகாக்கப்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் தேவனோடு இருந்தால் மாத்திரமே பாதுகாக்கப்படுவோம். எங்களுடைய பணமோ, நாங்கள் தேடி வைத்திருக்கிற சொத்துக்களோ, பணம் படிப்பு எங்களை பாதுகாக்காது. நாங்கள் இலங்கை தேசத்திலே பாதுகாப்பில்லை என்று இந்த தேசத்துக்கு ஓடி வந்திருக்கிறோம். இந்த தேசத்திலே எங்களுக்கு பாதுகாப்பு இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய பலத்த கரம் மாத்திரமே எங்களுக்கு பாதுகாப்பு. அவருடைய வட்டத்தை போட்டு எங்களை வைத்திருக்கிறார். அந்த 99 ஆடு நிச்சயமாய் பாதுகாப்போடு இருக்கும் என்று அவர் வைத்திருக்கிறார். நாங்கள் வழிகளவரை போவோமா இருந்தால் அநேக காரியங்கள் எங்களை விழுக்கும்படியாக உலக காரியங்கள் மாத்திரமல்ல, சபைகளை காத்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்களை வழிவிலகி போக பண்ணும்படியாக நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படுவோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்படுவோம். ஹalleluya. ஹalleluya. இதோ மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஹalleluya.
ஆவியானவரே எங்கள் மத்தியிலே அசைவாடுங்க ராஜா. உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரே, உமக்கு நன்றி ராஜா. எந்த தகுதியும் இல்லாத எங்களை ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நம்புகிற ஒரு இதயத்தை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க வேதத்தின் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்பி இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அபிஷேகம் உங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்காக ஓட பலம் கொடுத்திருக்கிறீரே, நன்றி ராஜா. உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி அப்பா நீர் கொடுத்திருக்கிற காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah.
பிரியப்படுகிற தேவனாய் எங்கள் மத்தியில் இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் துன்பங்களையும் அவருடைய பாதத்திலே இறக்கி விடுகிற போது அவர் அதையும் எங்களையும் சேர்த்து சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்திலே ஓடி வருகிற எவரையுமே அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்திலே நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகளுக்கு விடுதலை தேடி அவரிடத்திலே ஓடி வந்திருக்கிறோம். கேள்விகளோடு வந்திருக்கிறோம். அவரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் விடை கொடுக்கிற தேவன். கடந்த வாரத்திலே நாங்கள் கேட்ட செய்தியை போல எதுவா இருந்தாலும் எங்களிடத்தில் பலம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனை தேடி ஓடுகிற போது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று வார்த்தை சொல்லுகிறது. நாங்கள் உலக பிரகாரமாக நாங்கள் எங்களுக்கு பதிலை தேடும் போது அதிலே தடைகளும் பிரச்சனைகளும் வரும். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே வைத்து முழுவதுமாய் அவரிடத்திலே காத்திருக்கிற போது எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களை நோக்கி நாங்கள் கண்களை ஏறெடுக்கிற போது அவர் நாங்கள் ஒன்றை கேட்டால் அவர் அதை 1000 மடங்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே உம்மை சோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அலங்கார வாசலாலே நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனை எந்த இடத்திலெல்லாம் நாங்கள் தேடி போகிறோமோ அவர் அந்த வாசல்களை அலங்காரமாய் மாற்றிக் கொடுக்கிறது. அவருடைய வருகிற போது அவர்களை அலங்காரமாக திருப்பி அனுப்புகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்களாலே செய்ய முடிந்த இந்த துதி பலியும் கர்த்தருக்கு நாங்கள் பிரியமாய் செலுத்துகிற காணிக்கைகள் மாத்திரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் அதாவது நாங்கள் இந்த இயேசு ஜீவிக்கிறார் தாய் சபையில என்ன காரியங்களை செய்கிறார்களோ அதே தான் நாங்கள் இந்த சபையிலும். அது தாய் சபை என்றால் இது மகள் சபை ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனபடினாலே நாங்கள் இந்த இடத்திலே ஒரு காணிக்கை பெட்டியை வைத்தோ இல்லாட்டி காரியங்களை கொண்டு வந்தோ நாங்கள் தனிப்பட்ட நேரங்களை ஒதுக்கி அவைக்கு நாங்கள் காரியங்களை செய்வதில்லை. உங்களுடைய மனதிலே கர்த்தர் ஏவுகிறபடி ஹல்லேலூயா காணிக்கைகளை செலுத்துவோம். உங்களுக்கு விரும்புகிற காணிக்கையை பின்பதாக எங்களுடைய டேபிள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஸ்டிக்கர், புக், சீரீஸ் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவைகளை வாங்கி நீங்கள் வெறுமனே உங்களுடைய காணிக்கைகளை செலுத்த விரும்பினாலும் சரி, ஏதாவது ஒரு பொருளை வாங்கி உங்களுடைய காணிக்கைகளை செலுத்த விரும்பினாலும் சரி, பின்பதாக ஒரு சகோதரி நின்று கொண்டிருப்பார்கள். அவரிடத்திலே கூட காணிக்கைகளை செலுத்தி கர்த்தருக்கு நன்றியை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததிலே ஒரு சிறிய காரியத்தை நாங்கள் கர்த்தருக்கு கொடுத்து அவரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முக்கியமான காரியம், இது நாங்கள் உபவாச ஜெபத்துக்கு நாங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற போது ஆடுகள், மாடுகள், சிறு குழந்தைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாரும் ரட்டுடுத்தி தண்ணீர் கூட குடிக்காதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் திரும்பினதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான காரியங்களுக்கு கர்த்தர் உடனடியாக பதில் கொடுத்ததையும் நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது ஒரு நாள். இப்போ சில நேரத்தில் டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு இன்றைய நாள் நீ 8 மணிக்கோ 9 மணிக்கோ சாப்பாட்டை முடித்து அடுத்த நாள் இரவு 9 மணி வரைக்கும் நீ சாப்பிடக்கூடாது, உன்னுடைய சரீரத்திலே நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம், ஆபரேஷன் காரியங்கள் இருக்கிறது ஒரு டாக்டர் சொன்னார் என்றால் நாங்கள் அதை கேட்டு செய்வோம். இல்லாட்டி ஒரு இடத்துல ஒரு ஆமைக்காரன் வந்து தோக்க பிடிச்சி கொண்டுட்டாங்கன்னா நாங்கள் 3 நாள் கூட தண்ணியும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் நாங்கள் படுத்திருப்போம். இது கர்த்தருடைய காரியம். நீங்கள் இதை செய்யும் போது நீங்கள் 3 நேரம் சாப்பிட்டு இருக்கிறதை விட புஷ்டியையும் பலத்தையும் கர்த்தர் கொடுப்பார். பலப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நம்பிக்கை இல்லாதவர்கள் செய்கிற காரியம். நீங்கள் வேண்டுமானால் இந்த நாளிலே நீங்கள் செய்து பாருங்கள். கர்த்தரை பரீட்சிக்க சொல்லவில்லை. நாங்கள் எங்களுடைய சரீரத்திலே முயற்சி எடுப்போம். நாங்கள் இதை செய்கிற போது மற்ற ஜனங்களுக்கு பார்க்கிற ஜனங்கள் இதை பார்த்து அப்படியே செய்வார்கள். இப்படி நாங்கள் இந்த காரியங்களை செய்யும் போதுதான், அதாவது உண்மையான உபவாசத்தோடு இருக்கும் போதுதான். காலம் ஒரு கிளாஸ்ல சாக்லேட் மில்க குடிச்சிட்டு இருக்கிற உபவாசம் அல்ல. ஹல்லேலூயா. நாங்கள் இப்படி உபவாசம் இருக்கும் போதுதான் எங்களுடைய தேவைகளும் இந்த தேசத்தையும் நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். நாங்கள் சிறு சிறு காரியங்களில் விடுகிற போது அது சத்துருவுக்கு வழியாய் காணப்படுகிறது. அதாவது உண்மையை நாங்கள் சின்ன காரியத்திலே நாங்கள் விட்டுக் கொடுக்கிற போது அது சத்துரு வந்து நுழைவதற்கு ஈஸியான வழியை நாங்களே ஏற்படுத்தி கொடுக்கிறோம். இன்றைக்கு ஒரு நாள், நாங்கள் இதுவரைக்கும் நீங்கள் எப்படி செய்தீங்களோ தெரியாது, இன்றைக்கு ஒரு நாள் எல்லாரும் ஒரு மனதாக உற்சாகமாக தண்ணி கூட படாதபடிக்கு இருந்து பார்ப்போம். இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, இந்த மாதிரியான பிசாசுகளை துரத்த ஜெபம் மாத்திரமல்ல உபவாசமும் தேவை. அப்போ அந்த உபவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வைராக்கியம் காணப்பட வேண்டும். நாங்கள் தண்ணியை குடிச்சு எங்களுடைய சரீரத்தை உற்சாகப்படுத்தி வைத்துக் கொள்வது அல்ல. சில காரியங்களுக்கு நாங்களும் கடுமையாக இருந்தால்தான் கடுமையான பிசாசின் தந்திரங்களை எங்களால் எதிர்க்க முடியும். என்றால் வேதம் சொல்லுகிறது, ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் யுத்தம் அல்ல, அந்த கால லோகாதிபதிகளோடு யுத்தம் பண்ண போகிற நாங்கள் தண்ணியை குடிச்சு கொஃபியை குடிச்சு டீயை குடிச்சிட்டு போனா அவன் வந்து அடிக்கட்டவர் ஊதிவிட்டால் நாங்கள் எல்லாம் விழுந்து விடுவோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு வைராக்கியத்தை எங்களுக்குள்ள எடுத்துக்கொள்வோம். ஒரு தீர்மானத்தை நாங்கள் எங்களுக்குள்ள எடுத்துக்கொள்வோம். நாங்கள் இனி இங்கே மாத்திரமல்ல, எந்த இடத்திலே நாங்கள் உபவாச ஜெபத்துக்கு போனாலும், வீடுகளிலே உபவாச ஜெபத்திலே இருந்தாலும், துவங்கி முடிகிற வரைக்கும் அது எவ்வளவு நேரமாயிருந்தாலும் சரி,
துவங்கி முடிகிற வரைக்கும் இந்த காரியங்களை நாங்கள் கடைபிடிப்போம். ஏனென்று சொன்னால் இலங்கை தேசத்திலே நான் அந்த இயேசு ஜீவிக்கிறார் சபை ஊழியங்களில் இருந்தபோது ஐயா 9 மணிக்கு ஆராதனை என்றால் ஐயா அவர்கள் எத்தனை மணிக்கு வருவாரோ தெரியாது. நாங்கள் 8:30 நாங்கள் அங்கே போயிருப்போம். அதுக்கு முன்பாகவே அவர் அந்த இடத்திலே வந்து விடுவார். அதே போல குழந்தை குஞ்சுகள் எல்லாம் அப்படியே அந்த பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு அடங்கவில்லையா? பிள்ளைகளுடைய காரியங்களில் ஏதாவது தடைகள் இருக்கிறதா? இந்த காரியங்களை நாங்கள் செய்யும் போது கர்த்தருக்கு நாங்கள் உண்மையாய் நிற்கிற போது ஆண்டவர் எல்லா காரியங்களையும் எங்களுக்கு ஈஸியாய் சுலபமாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார் இலங்கை சபையிலே எனக்கு தெரிந்து கை குழந்தைகளோடு கொண்டு வந்து அந்த 8:30 மணிக்கு அந்த அது இஞ்ச மாதிரி காப்பட்டோ எங்களுக்கு இருக்கிறது குசன் கதிரைகளோ கிடையாது. ஒரு கல் நிலத்துல மேலாளர் எங்களுக்கு தெரியும் அந்த உரபேக்கன்னு சொல்லி அதில் ஒரு காப்பட்டை மாத்திரம் போட்டு விடுவார்கள். அதில் இருந்தால் குத்தும் இருக்க முடியாது. ஆனால் குழந்தைகளை கூட அந்த இடத்துல கொண்டு வந்து போட்டு அந்த குழந்தைகளுக்கு மாத்திரம் இந்த கொண்டு வந்தது ஒரு கொஞ்சம் பால். நான் குழந்தைன்னா 2-3 வயசு பிள்ளைகளை சொல்லவில்லை. பிறந்து 1 மாதம் 2 மாதமான குழந்தைகளை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு அந்த பாலை கொடுத்து நாக்கை நனைத்து நனைத்து மாத்திரமே அந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இருப்பார்கள். அதனாலே தான் நல்ல ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அதனாலே தான் அன்று அந்த பயங்கரம் நடந்த போது அந்த ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். இந்த தேசத்திலேயும் பயங்கரம் வராது என்று நாங்கள் சொல்ல முடியாது. வேதமே எங்களுக்கு சொல்லுகிறது, காரினுள் பூமியை மூடும். அப்படி மூடப்படுகிற போது எங்கள் மீதும் உங்கள் மீதும் அந்த நீதியின் சூரியன் உதிக்க வேண்டுமா இருந்தால் நானும் நீங்களும் அதற்கு பாத்திரவான்களாய் நிற்க வேண்டியது அவசியம். நாங்கள் நிர்விசாரத்தோடும் ஆண்டவர் தானே, கிருபை தானே, ஒரு ஆடல் தானே, ஒரு பாடல் தானே என்று விட்டுவிட்டால் அந்த கிருபையின் சூரியன் உதிக்கிற நேரத்திலே ஹல்லேலூயா வேதனை நாங்கள் கைவிடப்பட்டு போய்விடுவோம். தட்டப்படுகிற போது கதவு மாத்திரம் அடைக்கப்படுவதல்ல, பூமியிலே தீங்கு வருகிற போதும் அந்த தீங்குக்குள்ளே அகப்பட்டு விடுவோம். ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் மறுபடியும் அலங்கார வாசலாலே என்ற அந்த பாடலை பாடி நாங்கள் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் பலிகளை செலுத்துவோம். நாங்கள் எப்படி நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோமோ அதே போல உங்களுடைய கையின் பிரயாசங்களிலே வருகிற காணிக்கை பலிகளையும் நீங்கள் கர்த்தருக்கு செலுத்துங்கள். நாங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன், முன்னுக்கு அந்த காணிக்கை பட்டிகள் இல்லை, பின்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சிறிய காணிக்கைக்கும் பெரிய காணிக்கைக்கு மாத்திரமல்ல 1 பவுண்டுக்கு கூட நாங்கள் ரிசீட் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது எங்களுடைய தாய் சபையிலே இருந்து எங்களுக்கு வந்த உத்தரவு. அவைகள் எல்லாம் வருஷ முடிவிலே அவர்கள் அனுப்ப வேண்டிய இடங்களுக்கு அனுப்பி அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சபையும் கர்த்தருடைய கிருபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கரத்தின் கிரியைகளும் அந்த நீங்களும் அதிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் கடந்து வரும். அடுத்ததாக இன்னும் ஒரு அறிவித்தல், நீங்கள் பின்னுக்கு போக வேணுமா இருந்தால், டாய்லெட்டுகளுக்கு போகணுமா இருந்தால் தயவு செய்து இந்த கதவுகளை யூஸ் பண்ணாதீர்கள். இந்த லெஃப்ட் சைடாலே நீங்கள் போய் அந்த கதவு உங்களுக்காக இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த வழியாலே போய் பெண்கள் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, ஆண்கள் டாய்லெட் இந்த பக்கத்துக்கு நீங்கள் அந்த பக்கத்தால் வரலாம். கிச்சன் பகுதிகளை போய் அங்கே அதாலே கடந்து செல்லுங்கள். தயவு செய்து நீங்கள் ஒரு தரம் இந்த குற்றம் குறையாக நினைக்காதபடி இன்றைய நாளில் இந்த கதவுகள் எல்லாம் நாங்கள் உள்ளுக்கு பூட்டி இருக்கிறோம். நீங்கள் போய் திறந்தாலும் திறக்க முடியாது. அதன்படினாலே பின்பக்கத்தாலே போய் உங்களுடைய காரியங்களை செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இனிமேலும் வருகிற காலங்களிலும் தொடர்ந்து செய்கிற காரியங்களை நிர்விசாரத்தோடும் ஏனோ தானோ ஒன்று செய்யாதபடிக்கு, ஏனென்றால் ஒழுங்கும் கிரமமும் முக்கியம். நீங்கள் இயேசு ஜீவிக்கிற சபையில இருந்தால் சரி, இல்லாவிட்டால் வருகிற காலங்களிலே நீங்கள் வேற ஹொலிடேகளுக்கு போகாதபடிக்கு முடிந்தால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காவது அந்த சபையிலே கலந்து கொண்டு காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம்.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய அன்பிற்காக உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை, உங்களுடைய சமூகம், உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய வழிநடத்துதல் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காகவும் நன்மை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் எங்கள் மத்தியிலே ஹல்லேலூயா நாங்கள் எல்லாரும் 5-10 நிமிஷ தூரத்திலே இருந்து நேரத்துக்கு ஓடி வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே இருக்கிற ஊழியக்காரன் நிஷாந்த் அவர்கள், நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நேற்று ராத்திரியே பிரயாணம் பண்ணி இருப்பார்கள். ஒரு கைக்குழந்தையோடு 6 மணித்தியாலங்கள் பிரயாணம் பண்ணி, ஒரு கைக்குழந்தை 2 சிறு பிள்ளைகளோடு பிரயாணம் பண்ணி மனுஷன் நேரத்தோடு ஓடி வந்ததற்கு காரணம் கர்த்தர் செய்த நன்மையும் தேவ பயமும் வருகிற காலங்களிலே அவரே நம்பிக்கை என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்திலே ஓடி வந்திருக்கிறார்கள். அதே போல சகோதரர் அருள் அவர்களும் மனைவி பிள்ளையோடு இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள். அவரோடு 2 பேர்களே கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லாரும் கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை நாங்கள் வரவேற்கிறோம். குடும்பத்தோடு வந்து கர்த்தர் அவருக்கு நியமித்த காரியங்களை செய்து முடிப்பார்கள். மத்தியில் எல்லாரும் கரங்களை தட்டி அவரை निर्माण से कोटिवार स्तुति करो. मक्नी सादर में दवस इतना वेलगत दवस है ना. இந்த நாள் முக்கிய நாளா இருக்கிறது. मैं कर निरावरण आत्मा के नाकटे आलुत्याग नरे. உபவாச ஜெபம் என்பது எங்களுக்கு ஒரு புதிதான
இங்கே சாதாரணமாக நாங்கள் 4-5 மணித்தளம் இருக்கிறோம். මේන් අපි සමහර විට පැය 5-6ක් විතර සිටිනවා. අපේ ආත්මීය පියාණන් රාජේන්ද්‍රතුමා என்னுடைய ஆத்மீக தகப்பனாகிய ராஜேந்திரன் ஐயா அவர்கள் අපිට හොඳට පුරුදු කරලා තියෙනවා. எங்களை நல்லாய் பழக்கி இருக்கிறார்கள். මේ පැය 2-3ක් නෙවෙයි 2-3 மணித்தியாலங்கள்ல උදාසන පාන්දර 6 සිට காலை 6 மணி முதல் සවස් 6 දක්වා மாலை 6 மணி வரை உபவாச ஜெபம். ඒක සාමාන්‍යයක් නෙවෙයි. சாதாரணமானதல்ல. ඒක අමාරු තත්ත්වයක් ඒක. மிகவும் முடிய கஷ்டமான ஒரு காரியம். ඒ වගේ දේවල් මම හිතන්නේ ලංකාවේ මේ හරි කරනවා කියලා මම දන්නේ නැහැ. நான் நினைக்கவில்லை இலங்கையோ இங்கேயோ எங்கேயாவது இப்படி செய்வார்கள் என்று. ඒක එතුමාට දුන්නා වූ දේවනාට දර්ශනය. அது தேவன் அவருக்கு கொடுத்த ஒரு தரிசனம். මක්නිසා මොන කටලාවක් ප්‍රශ්නාවක් එතුමා කායික පාමුලට ගිහලා වඳින්නේ නැහැ. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவர் யாருடைய காலிலும் போய் விழுந்து வணங்குவதில்லை. දේවන් වහන්සේගේ පාද පාමුලේ ඉඳලා පොරබඳිනවා. தேவனுடைய பாதத்திலே இருந்து போராடுவார். ඉල්ලුම් කරන මොනවාද? දේවස්ථානයේ අවශ්‍ය මොකද? ඒක එතුමා පොරබඳිලා ඉල්ලලා ජය කරන්න ගන්නවා. எப்படியாய் நம் ஆலயத்தின் தேவையோ எதுவாக இருந்தாலும் தேவனோடு போராடி அதை பெற்றுக் கொள்வார். ඒක එතුමාට දේවන් වහන්සේ දුන්නා වූ අන්නගේ අවස්ථාව නිසා දර්ශනය. அது தேவன் அவருக்கு கொடுத்த தரிசனமாய் இருக்கிறது. ඒක දිගටම එතුමා අපේ වෙනුණාන් පස්සේ அவர் விலகின பின்பதாக ඒක අතරියේ මෞතුමේද සමතුමාද ඒ පෞලගේ සියලු දෙනාමද සභාව එන්න ගදෙන්න වන්දද ඒක අතරියේ அது நீங்கவில்லை. தாயாரோ சகோதரனோ ஊழியர்களோ அதை விட்டுவிடவில்லை. தொடர்ந்து அதை செய்கிறார்கள். ඒක කරනවා. සාමාන්‍යයෙන් දැන් කන්වර්ෂන් කියන්නේ වාර්ෂික සම්මන්නාවන් පස්සේ எங்களுடைய வருடாந்த சுவிசேஷ மாநாடுகள் வரும் பொழுது ඒක දවස් දිගට මාස 3ක් නිරහාර 3 மாதங்கள் தொடர்ந்து உபவாசங்களை ඒක வைப்பார்கள். කරන්නේ මේක මම දොස් කියන්නේ සමහර අය මේ උදේ 9 ඉඳලා ඒගොල්ලන්ට නිරහාර යද්දී ඉවරයි ඒ වෙලාව කියනවා හොඳට තිබුණාද ආස්කම සිදු වුණාද කියලා කියනවා. இதை நான் யாருக்கும் குறையாய் சொல்லவில்லை. ஆனால் 9 to 11 மணி வரை உபவாசங்களை செய்துவிட்டு தேவன் அதை செய்தார் இதை செய்தார் என்றெல்லாம் சொல்லுவோம். එහෙම බෙදගන්න ඉඳලා අපේ මේ වෙලාව කොහොමද ආස්කම තිබුණාද කොහොමද බෙදකින් ආස්කම සිදු වෙන්නේ? ஒரு மணித்தியாலும் 2 மணித்தியாலும் இருந்து விட்டு வந்து கேட்பார்கள் எப்படி அற்புதம் நடந்ததா அதிசயம் நடந்ததா என்று கேட்பார்கள். අපේ මව් සභාව අපි උසස් කරලා කතා කරනවා කතා කරන්න අවශ්‍ය නැහැ. මව් සභාව ගැන මොකද ලෝකෙම දන්නවා ලංකාව දන්නවා ආණ්ඩුවක් දන්නවා. ஆனால் எங்கள் தாய் சபையை குறித்து நாங்கள் பெருமையாக பேச தேவையில்லை. அதை தேசமும் அரசாங்கமும் ஜாதிகளும் அறிவார்கள். ඒ නිසාමයි අපේ ප්‍රේමන්ත සහෝදරතුමාව මේ අරණිකා මන්දිරයට ඉඳගෙන යාත්‍රා කරන්න එන්න කිව්වා ගිය අවුරුද්දේ. ஆகவேதான் சகோதரனை அவர்கள் பிரதம மந்திரியின் காரியாலயத்துக்கு பிரசங்கம் செய்து ஜெபிக்கும்படி அழைத்திருந்தார்கள். ඒක ආගම වෙනස් වුණාට දේවන් වහන්සේගේ බය තිබුණා මේ පාලකයාට. அவர்கள் வேறு மதத்திலே இருந்தாலும் தேவனை குறித்ததான ஒரு பயம் இப்பொழுது வந்திருக்கிறது. මක්නිසාද පිට ප්‍රථම ආගමගේ පනත ගෙනාවා. இதற்கு முன்பதாக மதமான தடை சட்டத்தை கொண்டு வர முயற்சி எடுத்தார்கள். ඒ දවස්වල අපේ ආත්මීය පියා පාරවසා එතුමා හොඳ සටන් කරා. என்னுடைய ஆத்மீய தகப்பன் அந்த காலங்களிலே தைரியமாய் கடந்து சென்று போராடி அதை நிறுத்தினார்கள். එවිලා සමාවෙල්ලගත්තේ ආණ්ඩුවේ පාලකයා නිසා අපි සහෝදරමයි කියලා කාටත් කියලා සමාවෙන්න ඕනේ. அன்று அவர்கள் அரசாங்கத்தில் இருந்த தலைவர்கள் தான் வந்து ஐயாவிட மன்னிப்பை கேட்டார்களே ஒழிய ஐயா யாரிடமும் போய் மன்னிப்பை கேட்கவில்லை. මේක මේව තමයි සභාවට දෙන්න ඕනේ. இப்படிதான் சபைகள் இருக்க வேண்டும். එතකොට එතුමාට දුන්නේ දර්ශනය තමයි ජනතාව අපි කිසිම සමාවට කියලා මේ එළුපෙට ජනතාව වර්ග කරුනේ ජනතාව නිකම් වෙනවා 20 ගියොත් 100 ගේනවා දේව වහන්සේ 100 ஒரு இடத்துல 50 பேர் போனால் 100 பேர் அந்த சபையிலே ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ ஜனங்களை கொண்டு வருகிறார். දේශ ජීවමාන සභාව තුළ සේවකයස්සා සාකච්ඡා සේවකයෝ ඊට පස්සේ අද දේවගති වෙලා ඉන්නවා. ඒතුව ඒක එතනින් පුහුණු වුණා. ඒක තමයි මධ්‍යස්ථාන යුනිවර්සිටි ඒ කියන්නේ විශ්වවිද්‍යාලය වගේ පුහුණු කරගෙන ගියා එතන. அந்த ஆலயம் ஒரு பல்கலைக்கழகத்தை போல அநேகரை படக்குவிக்கிறது. அங்கிருந்து போனவர்களாக இருக்கலாம், அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், கிளை சபைகளாக இருக்கலாம். எல்லாரும் இன்று ஊழியக்காரர்களாய் ஆங்காங்கே ஊழியங்களை செய்ய படக்குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ඔක්කොම අපේ ආත්මීය පියාණන්ගේ පරිවර්තන කරාය කාර්යාලය වැඩ කරපු අය තමයි දැන් පාස්ටර්ලා ඉන්නේ. සිකියුරිටි වැඩ කරපු අය ඔක්කොම දැන් අද පාස්ටර්ලා ඉන්නේ. දොස් කියනවා නෙවෙයි ඒක යාප
හොඳයි. ඒක සහෝදරතුමා පුහුණු කරලා තියෙනවා. அன்று சகோதரனையாவோடு ஊழியம் செய்து செக்யூரிட்டி வேலை செய்தவர்கள், டிரான்ஸ்லேஷன் ஊழியம் செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு தலைமை போதகர்கள் என்கிற பதவியிலே இருந்து ஊழியம் செய்கிறார்கள். இதை நான் குறைவாய் அல்ல சந்தோஷமாய் சாட்சியாய் அறிவிக்கிறேன். ඒක විශ්වවිද්‍යාලය. ලංකාවේ ඒක විශ්වවිද්‍යාල දේශීයමාන. ஆகவேதான் இயேசு ஜெபிக்கிறார் ஒரு பல்கலைக்கழகம் என்று நான் சொல்கிறேன். ඒකින්ද ஆகவே අද දෙවිසිටිනා ජනතාව வந்திருக்கிற உங்களையும் දේවාංශේ නාමයෙන් මම ඉතා ගෞරවයෙන් ආදරයෙන් පිළිගන්නවා. கடவுளுடைய நாமத்தினால் மிகவும் அன்போடு கௌரவத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். ඕකාල අපිට මෙතන ඉන්න බැරි වුණා. මොකද අපි ඉන්නේ දුර ප්‍රමාණ රැකියාව බලන්න ඕනේ. දේවාංශ සොයන්න දෙනවා සොයනවා දුර බලන් ඉඳනවා. අපේ සහෝදර නිසන්තතුමා වගේ. எப்படி பாச நிஷாந்த் மினிஸ்பரோ தூரத்திலிருந்து வருகிறாரோ, நான் மான்செஸ்டரில் இருந்து பல மணித்தியால தூரத்தில் இருந்து வர இருப்பதினால் இந்த நேரம் என்னால் வர முடிகிறதில்லை. ஆனாலும் எத்தனையோ கடமைகள் உண்டு. ஆனாலும் நாங்கள் முடிந்த நேரங்களிலே வந்து ஊழியங்களை செய்கிறோம். සහෝදරතුමාගේ වචන මට ආක ගන්න බෑ. කනකවම කියනවා රසවා දිනවා කියලා එන්න බෑ කියලා දෙන්න පුළුවන්. සහෝදරතුමාගේ වචනේ ආක ගන්න බෑ. පුතාගේ මගේ පුතාගේ ටෙලිෆෝන් එකට මෙසේජ් එක ඇවිල්ලා තිබුණා. සිංහලෙන් ගන්න පුළුවන් කියලා මට බෑ කියන්න බෑ. මොකද සිංහල අමතක කරන්නේ එම්මේ පොට පැටලිම තියෙනවා තමයි. மகனுடைய தொலைபேசிக்கு செய்தி வந்தது, சிங்களத்திலே உங்கள் தகப்பனை பிரசங்கம் செய்யும்படியாய் எனக்கு ஏதா என்று இல்லை என்று சொல்ல முடியாது. ஆகவே எனக்கு சில தடுமாற்றங்கள் சிங்களத்திலே வந்தாலும் நான் அதை கீழ்ப்படிவோடு செய்ய வேண்டும். මක්නිසා අපි ඉංගලන්තයට ආවා කියලා අපි රංගපාන්න බෑ සිංහල අමතක. මොකද සිංහල ජනතාව අද අපි ඉන්න ප්‍රදේශයේ සිංහල කතා කරන්න බෑ. කවුරුද ඒකවත් ආයි ඕල්රයිට් how are you මේක තමයි කියන්නේ. ඒකෙන් අපිට මේ ලංකාව නම් පිට එමදිසම් දෙමළ පිටුනත් සිංහල තමයි කතා කරන්නේ. இலங்கை என்றால் தமிழர்களும் சிங்களத்திலே பேசுவார்கள். ஆனால் இங்கு வந்து நாங்கள் நடிக்க முடியாத சிங்களம் மறந்தது என்று என்னால் இங்கே ஹாய் ஹவாயு என்று தான் எல்லாரும் பேசுவார்கள். ஆனால் அந்த பாஷையை நாங்கள் மறக்க முடியாது. අද වුණොත් අපි පාය 48 ට පිටත් වෙන ලේස්ට්ලා තියෙන්නේ මේ කෝච් වෙජි ට්‍රේනින් එකේ. நாங்கள் வர்ஜின் ட்ரெயினிலே காலை 5 மணிக்கு ஆயத்தமாக நியமிக்கப்பட்டிருந்தது. ඒ පාන්දර 4ට නයිට්ලා වුණ ලේස්ට්ලා ආවා. ඒ වුණාට සෙනසුරාදා විශේෂයෙන් මේ පළාත කොහොමද දන්නේ? අපි ඉන්න පළාත සෙනසුරාදා එම සාමාන්‍ය දුර පළාත එන එක ළඟ යන මේ ඔක්කොම මේ ට්‍රේන් වල ප්‍රමාද තියෙනවා. நாங்கள் 4 மணிக்கு இன்று நேரத்தோடு வெளிக்கிட்டு வந்தோம். ஆனாலும் அங்கிருந்து வரும் பொழுது ட்ரெயினிலே ஒரு தடை. அது எப்படி ஆனாலும் பிரமாதம் உண்டாகிறது. සෙනසුරාදා දවසේ අනිවාර්යෙන් තියෙනවා. சனிக்கிழமை எப்படி ஆயினும் அது இருக்கிறது. අපි සහෝදරමාගේ ඉන්න පරිදි සමහර වචනට අපි සම්බන්ධනු. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு இப்பொழுது கேட்க போகிறோம். அதனுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் නික්මයන් පොතේ யாத்திராகமம் 4 වෙනි පරිච්ඡේදයේ 4ஆம் அதிகாரம் 10 වෙනි වචනය කියමු. 10வது வசனம் வாசிக்க கேட்போம். ස්වාමිනී මීට ප්‍රථමයෙන් ඔබ දමන් මෙහෙකරුවට කතා කරාට පසුව මම කතා කරන්න නොවේ මක්නිසාද කතාවට අදක්ෂ දිවක් ඇත්තා වූ කෙනෙක්. ඒ කියන්නේ මොසස් ස්වාමීන් වහන්සේ කතා කරලා කියනවා මේ ඊළඟ ඒ ජනතාවට ගිහිල්ලා මේ වචන කියන්නේ කියලා. එතකොට මේ මුන් කියනවා මට කතා කරන්න මගේ කට පොත කැවෙනවා කියලා මට. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாய் மந்த நாமும் உள்ளவன் என்றான். 11 වචනය 11ஆம் வசனம். මේකට ස්වාමීන් වහන්සේ කතා කොට මනුෂ්‍යයාගේ මුඛයේ සෙදුවේ කවද? නෝ ඔළුවේ ඕ බීලේකෝ මනුෂ්‍යයාගේ මවන්නේ යමකට පෙන්නන්න හෝ අන්දවන්න සලස්වන්න කවුද? ඒ වචන කොට அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்?
கர்த்தராகிய நான் அல்லவா. මේක දෙවියන් වහන්සේ කියනවා. එතකොට මෝසෙස්ට අනකරනකොට මෝසෙස් කියනවා මට කතා කරන්න බෑ මට මේ පොත කියනවා කියලා. தேவன் மோசேயை கூப்பிடும் பொழுது மோசே சொல்லுகிறான் நான் திக்குவாயன் என்று. එතකොට දෙවියන් වහන්සේ කියනවා අන්ධ ගොළු බීරි මේ මෙව්වේ කවුද? கடவுள் கேட்கிறார் குருடு செவிடு ஊமையை படைத்தவர் யார் என்று. දෙවියන් වහන්සේ කියනවා මම නෙවෙයිද මෙව්වේ. நான் அல்லவா அவர்களை படைத்தேன். එහෙනම් නුඹ කතා කරන්න මොනවද කියලා ඔබගේ කටට මගේ වචනේ දානවා කියලා நீ දෙවියන් වහන්සේ பேசுவது நீ பேச வேண்டிய வார்த்தையை நானும் வாயிலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். ඒ නිසා අපි හිතන්න ඕනේ අපි මේ බය වෙන්න ඕනේ නැහැ. ඒක අපිට මේක ආදර්ශනා අපි බය වෙන්න ඕනේ මේ වචනේ මම කියලා යාත්නා කරා. සමහර විට මට පොත කියවන්න දෙවියන් වහන්සේ මට පිටිසන්න දෙන්න කියලා. சில வேளைகளிலே நான் திக்கும் பொழுது நான் தேவனிடம் கேட்பேன் ஆண்டவரே இந்த வார்த்தையை வைத்து நான் ஜெபிக்கிறேன் என்னையும் நீர் நடத்தும் என்னை பாவியும் என்று. එවිට අපි හිතන්න ඕනේ මෝසෙස් කවුද අපි කවුද කියලා. அப்பொழுது நாங்கள் நினைக்க வேண்டும் மோசே யார் நாங்கள் யார் என்று. දෙවියන් වහන්සේගේ දාසයා මෝසෙස්ට මෙතන බය තිබුණා අපි කවුද? மோசே ஆகிய தாசனுக்கே அவ்வளவு பயமான நாங்கள் யார்? ඒ නිසා ஆகவே අපි මේ වචනේ අනුවෙන් நாங்கள் இந்த வார்த்தையின்படியாக අපි දෙවියන් වහන්සේගේ ඉල්ලලා ඒක අපි විශ්ත කරන්න என்ன ඕනේ. ஒரு குறை இருந்தாலும் தேவனிடம் கேட்டு அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ඊළඟ වචනේ අපි බලමු. அடுத்த வசனத்தை வாசிப்போம். එබැවින් දැන් යව මම නුඹේ මුඛයේ සමග සිට නුඹ විසින් කිය යුතු දේ නුඹට උගන්වන්නේ ඔහුට කීසේක. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். එතකොට දෙවියන් වහන්සේ කියනවා නුඹ බලන්න මම නුඹ සමග ඔබගේ කට වචන දාලා මම කතා කරනවා. ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார் நீ போ நான் உன் வாயிலே வார்த்தைகளை வைத்து பேசுவேன். ඔබ කොතක යනකොට ගමන්නේ එතන ඒ ස්ථානට යනකොට එන විට උඹ මම සකස් කරලා මාරයි. நீ திக்குவாயா இருந்தாலும் பரவாயில்லை நீ அங்கு போகும் பொழுது நான் உன்னை நடத்துவேன். මේක අපේ ජීවිතෙම සිදු වෙනවා සමහර එක තැන් වලට ගිහිල්ලා සමහර ඉන්ටර්විව් නැත්නම් සමුග පරීක්ෂණයට යනකොට අපි බය වෙලා යනකොට යාත්‍රා කරලා එතන අපි සභාව යනකොට දෙවියන් වහන්සේ අපි තුල කතා කරනවා. இது எங்களுக்கு நடக்கிறது சில இன்டர்வியூக்களுக்கோ அல்லது ஏதாவது ஒரு இன்டராக்ஷன் கிளப்புகளுக்கு போகும் பொழுது எங்களுக்கு பயம் வரும் பொழுது தேவனிடம் பிடித்து இந்த காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு நடத்தி கொள்கிறோம். ඊළඟ බලමු சாமுவேல் 7:7. 1 சாமுவேல் 7:7 வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 7:7 ஏழாம் அதிகாரத்தின் ඔහු අවුරුද්දෙන් අවුරුද්ද එසේ කළේය. ස්වාමීන් වහන්සේගේ ගුවේට ගිය ප්‍රස්තාවවලදී තැනැත්ති එසේ ඈට තරහ ඉපදෙව්වාය. ඒ නිසා ඒ කැමරක අඬමින් සිටියාය. இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு මේ ඉස්‍රායෙල් පුත්‍රයන්ට විරුද්ධව මේ කට්ටිය එන විටදී இஸ்ரவேலுக்கு விரோதமாக இந்த பெலிஸ்தியர்கள் வரும் பொழுது பெலிஸ்தீன එන විටදී මු කන්නව කරන සාමුවෙල්ට ஆண்டவரிடம் அவர்கள் மன்றாடுகிறார்கள். මු සාමුවෙල්ට කියනවා சாமுவேலிடம் வந்து சொல்லுகிறார்கள். ඊළඟ වචනේ කියමු. அடுத்த வசனத்தை வாசிப்போம். අපේ දෙවියෝ ස්වාමීන් වහන්සේ පිළිස්තුවරුන් අදින් අපි ගලවන්න පිණිස අප උදෙසා උන්වහන්සේට නොදෙනී යාඥා කරයි සාමුවෙල්ට ඉල්ලුම් කරනවා. சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். ඊශ්‍රායෙල් පුත්‍රයන් මිෂ්පාට රැස්ව සිටින බව පිලිස්තරුන් ඇසූ කල පිලිස්තරුන්ගේ අධිපතියෝ ඊශ්‍රායෙල්වලට විරුද්ධව නැගී ආවෝය. ඊශ්‍රායෙල් පුත්‍රයෝ ඒ අසා පිලිස්තරුන්ට බය වූවෝය. පිලිස්තරුන්ට ඉස්රායෙල් ජනතාව බය වුණා. මොකද ඒගොල්ලෝ ඒ යුද්ධයට එන බවද නැත්නම් ඒගොල්ලන්ට විරුද්ධව එන බවද දැනගෙන බය වෙනවා. බය වෙලා මොනවද කරන්නේ? பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு பயப்படுகிறார்கள். பயந்து என்ன செய்கிறார்கள்? සාමුවෙල්ට කියනවා ඔබට ඔය යාඥා කරන්න කියලා. சாமுவேலுக்கு சொல்கிறார்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். ඒගොල්ලෝ කිව්වනේ සාමුවෙල්ට අපි දේශියෝම කියලා ගාගමු කියලා කිව්වනේ. சாமுவேலிடம் அவர்கள் சொல்லவில்லை வாருங்கள் நாங்கள் ஆயத்தமாய் போய் யுத்தம் செய்வோம் என்று. මේක ඇදකිලිවන්ත. මොකද මේ අපි සටන් කරන්නේ යාඥාවක සටන් කරලා අපි දිනා ගන්න පුළුවන් කියලා සාමුවෙල්ට කියනවා. இது ஆத்மீகத்திலே ஜெபம் செய்து
இதில் வெற்றி பெறலாம் என்று சாமுவேலிடம் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். ඊළඟ වචනේ කියමු සාමුවෙල් ඊශ්‍රායල් පුත්‍රෝ අපේ දෙවියෝ ස්වාමීන් වහන්සේ පිරිස්වරුන්ගේ අතින් අපි ගලවන පිණිස අප උදෙසා උන්වහන්සේට නොනැවති යාඥා කළ මැනවයි සාමුවෙල්ට කීවෝය. නොනැවති යාඥා කරන සාමුවෙල්ට කියනවා. தொடர்ந்து ஜெபியுங்கள் என்று சாமுவேலிடம் கேட்கிறார்கள். ඊළඟ වචනේ සාමුවෙල් කිරිබොන බැටළු පැටව ගොඩගෙන ස්වාමීන් වහන්සේට මුළු දවන පූජාවක් කොට ඔප්පු කර ඊශ්‍රායල්වරුන් උදෙසා ස්වාමීන් වහන්සේට යාඥා කළේය. ස්වාමීන් වහන්සේ ඔහුට උත්තර දුන්සේක. දැක්කද? ඒ සාමුවෙල් ඔකට යාඥා කරනකොටදී නැත්නම් පැටවපු රැගෙන ස්වාමීන් වහන්සේ මුළු දවන පූජාව කරන වෙටදී ඒ දවස්වල එම තිබුණාට පුළුවන්. එළු දැන් කපනවා සමහර අය වගේ එළු පොකුල කපනවා වගේ මේක උදාහරණයක් හිතන්නේ. එතකොට දෙවියන්වහන්සේ උත්තර දුන්නසේ. பாருங்கள், இந்த இடத்திலே அந்த காலங்களிலே பலி செலுத்துவார்கள். ஆடுகளையும் மாடுகளையும் இந்த காலங்களில் சில இடங்களிலே செய்கிறார்கள். ஆனால் அவன் பலி செலுத்தி மன்றாடிய பொழுது தேவன் அவர்களுக்கு பதில் கொடுத்தார். එතකොට අපි බැටළු එළු මුකුත් කපන්න බෑ මෙතනනේ වකුරුලා පූජා කරන්න බෑ. නමුත් මේක තමයි නිරාකාරයෙන් දෙන එක තමයි පිළි පූජාව. අපි இன்று ரத்தம் சிந்தி நாங்கள் பலி செலுத்த முடியாது இதை வெட்டி, ஆகவே இப்படி உபவாசம் பண்ணி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அதுவே செலுத்தப்படுகிற බැටළු ප්‍රසිද්ධ අපේ විසඳුම තිබුණා. எந்த பிரச்சனைக்கும் விடுதலை கிடைக்கும். අපි සාමාන්‍යයෙන් හොඳ පළපුරුද්ද තියෙනවා. අපිට අවුරුදු එකක් ගන්න අවුරුදු 25කට වැඩි අපිට හොඳ පළපුරුද්දක් 1-2 வருஷம் அல்ல 25 வருஷத்துக்கு மேலான அனுபவம் இந்த உபவாசங்களில் எங்களுக்கு இருக்கிறது. කොයි කිව්වද කියන්න පුළුවන් ඒක කිසිම බයක අඟවන්න දෙයක් නැහැ. இதை நாங்கள் எங்கேயும் மறைக்க தேவையில்லை, எங்கு போனாலும் இதை சொல்லுவோம். ඒක අපි මේ තකවරෙන් ආඩමින් වෙනවා. අපේ ආත්මය විහා අපිට පුරුදු කරලා දෙනවා. அதை நாங்கள் பெருமையாய் சொல்லலாம், சந்தோஷமாய் சொல்லலாம். எங்களுடைய ஆத்மீக தகப்பனங்களை பழக்கவித்தார். ආස්කාරක නැත්නම් 50 ගානේ ජනතාව උදේ 6 සිට හවසට සැලවෙන්නේ නැහැ. 4000 5000 ஜனங்கள் வந்தால் அசைய மாட்டார்கள். காலையில வந்தால் மாலை மட்டும் அப்படியே இருப்பார்கள். සමහර අය টয়ලට් එකකට දෙන්නේ නැතුවම ඉන්නවා. ඒ කියන්නේ වයින්ව නෙවෙයි ඒවම වයිරින් ඉන්නවා හිතේ. சில நேரம் சிலரை பார்ப்போம், டாய்லெட்டுக்கு கூட போக மாட்டார்கள். அப்படியே காலையிலிருந்து மாலை வரையும் இருப்பார்கள் வைராக்கியம். සමහර අය කියන දේශජෝ මනින් ඇතින් දිවන්තියෝ කොන්ක්‍රීට් කඩුව කියලා. சிலர் சொல்லுவார்கள் இயேசு ஜீவிக்கிற சபையில் இருக்கிறவர்கள் கான்கிரீட் தூண் என்று சொல்லுவார்கள். ඒකට වඩා විශේෂ දේශිතයක් අපේ සරදොරතුමා මොන රෝග තිබුණත් ශරීර බැහැගෙනත මොන තිබුණත් එතුමා සාමාන්‍ය වෛද්‍යවරට එන්නේ නැහැ. වෛද්‍ය ඉස්පිතාල දන්නේ නැතුව ඒ තමයි එතුමා අන්තිම කාලේ වල ජීවත් වුණේ. එතුමා ඒ මොනවාද දෙවිලා ඉන්නවා අපි බලන්න මේ සරදොරතුමාද නැහැ කියලා. என்ன பலவீனங்கள் ஐயா ராஜேந்திரம் அவர்களுக்கு வந்தாலும் அவரை எந்த உபவாசங்களிலும் அது காணலாம். එතුමා ජනතාව මැදින්ම ඉඳනවා. පොඩි ஜனங்களோடு வந்து அமர்ந்து கொள்வார். පොඩි ස්ටූල් එක දාලා එතන ඉන්න ගන්නවා. ஒரு சின்ன ஒரு ஸ்டூலை பக்கத்துல வைத்து அமர்ந்து கொள்வார். මේ කකුලේ තුවාලයක තිබුණා. ලොකු ඒ කියන්නේ සෞතුමායක කියනවා කාබන්ද මොනවද ඒ වගේ නම කියනවා. ஒரு ஃபிஸ்டுலா போல ஒரு பயங்கரமான ஒரு புண் அவருக்கு காலில் வந்திருக்கிறது. ඇවිදින්න බෑ. උසම නමන්නේ ඒ දවස්වල අපි ඉන්නවා මම මෙතන ඉන්නවා පිටිපස්ස අවුරුදු බලන ස්ටේජ් එකක මම සහෝදරවරුන්ට එවිලට සනිප් නැති කියලා. බලන්න ඇස්සරටම ඉන්නවා. அந்த வருத்தத்தினால் அன்று இருக்கக்கூட முடியாத வேதனை. ஆனாலும் කකුල මෙහෙම දිග කරගෙන ඉන්නවා. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஐயா வருவாரா எனக்கு ஸ்டேஜ காலையில என்று எனக்கு முன்பதாக சில அடிகள் முன்பதாக ஒரு கதிரைக்கு மேலே காலை நீட்டி வைத்துக் கொண்டு அந்த காலையிலிருந்து உபவாச ஜெபத்திலே அமர்ந்திருக்கிறார். ඒ තතරින්නේ ඒ දිමා සුද්ධය ආයසිත සවස් 6 දක්වා ඒ සම්පූර්ණ කරලා තමයි காலை 6 மாலை 6 மணி வரை முடித்து விட்டு தான் அவர் எழுப்பினார். එතුමාට දුන්නා ඔය දර්ශනය අපේ කොටසක් කරනවා. அந்த தரிசனத்தை நாங்கள் என்றும் மதிக்கிறோம். ඒ නිසා වුණේ සභාව වර්ධනය වෙලා තියෙනවා. ஆகவே இந்த சபை வளர்ந்திருக்கிறது. කවුරු ඉස්සෙල්ලා ඇති වැඩකුත් නැහැ. ஆகவே சபை ஜனங்கள் இல்லாமல் சபை செய்வது பிரயோஜனம் இல்லை. ඒක දෙවියන්වහන්සේ ඒ සභාවට දුන්නා වූ මව සභාවට දුන්නා වූ දර්ශනය සහ ආශිර්වාදය එතුමා දීලා තියෙනවා. தாய் சபைக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் கிருபைகளும் அவைகளாக இருக்கிறது. තව වචනයක් කියමු. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். දැකලා ඒකම පොතේ 2 நாளாகமம் 20 වෙනි පරිච්ඡේදයේ 20ஆம் அதிகாரம் 2 Chronicles chapter 20. තුන්වෙනි වචනය. 3ஆம் வசனம் முதல் துன்மையை வசனம் සිට. එවිට යෙහෝෂාපත් බය වී ස්වාමීන් වහන්සේ ස්වර්ණ සිත යොමු කර
යුදා මුළුල්ලෙහි උපවාසයක් ප්‍රකාශ කළේය. එතකොට அன்று யோசபாத் பயமடைந்து யூதா முழுவதிலும் உபவாசத்தை கூறி வைத்தார். යෝසපාත එදා යූද යෝසපාත කියන්නේ යූද ජනතාවගේ අධිපති. யோசபாத் என்பது யூத ராஜாக்களே யூத ஜனங்களின் ராஜா. එතුමා බය වෙලා මුළු යූද ජනතාවට කිව්වා අද නිරාහාරයෙන් ඉන්න ඕනේ කියලා. அவன் பயமடைந்து உடனே முழு யூதாவுக்கு உபவாசத்தை கூறினார். මොනවටද බය වුනේ කියලා අපි පළවෙනි දෙවෙනි වචනේ කියමු. முதலாம் இரண்டாம் வசனங்களை வாசிப்போம். 20ஆம் அதிகாரம். எதற்காக அவன் பயந்தான்? මිනිස්සු මින්පසු මෝවාබ් පුත්‍රයෝද අම්මෝන් පුත්‍රයෝද ඔවුන් සමග අම්මෝනිවරුන්ගෙන් සමහරින්ද යෝෂාපාට විරුද්ධව යුදයට ආවෝය. එවිට සමහරෙක් ඇවිත් යෝෂාපාට කතා කොට මුහුද එකොඩින් සිරියේ සිට මහත් සමූහයක් ඔහුට විරුද්ධව එන්නාමලු. ඔව් හෂෂෝන් තාමාරි ගෙදිය කියන්නේ ඊටමයි සික්දී කියා දැන්වෝය. அந்நாட்களில் ஏசாயா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேயாகிய ஆசாசோன்தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். එවිට අම්මෝන්සා මෝවාබ් පුත්‍රවරුන් யோசபாத் විරුද්ධව යුද්ධයට එනකොටදී அப்பொழுது மோவாபியரும் அம்மோனியர்களும் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்த பொழுது එතකොට යෝසපාත් කරන්නේ නිරාහාරම කරලා දෙනවා. அவன் உபவாசத்தை தான் வைக்க சொல்கிறான். එතකොට මේ රජු ஒரு ராஜா රජුට සමහර ඇති කණ්ඩායම ඇති ඒ කණ්ඩායම අරගෙන ගිහිල්ලා විරුද්ධව ගිහිල්ලා යුද්ධ කරවන්නේ. அவனிடம் பெரிய ஒரு சேனை இருந்திருக்கும். ஆனால் அதை கொண்டு அவன் யுத்தம் செய்யவில்லை. සේනාවකට ගොස් යුද්ධ කරවන්නේ එතුමත් කලේ සියලු යුද්ධ ජනතාවට ගිහිල්ලා යාඥා කරලා නිදාස් ඒ තුලින් තමයි ජය කරන්න ලබා. அவன் சரீர பிரகாரமாக யுத்தம் செய்யாமல் அவனும் உபவாசங்களை வைத்து ஜெபம் செய்து யுத்தத்திலே வெற்றி பெற்றான். වචනේ කියවන්න මොනවාටද? ஏன் இந்த வார்த்தையை வாசிக்கிறோம்? මේක මේ යෝසපාත් පමණක් නොවේ. இது யோசபாத்துக்கு மட்டுமல்ல. සාමාන්‍ය ජීවිතවල අපිට දේවන වහන්සේ දරුවට ඒ වගේ මොනාරි ප්‍රශ්න නැහැ. යුද්ධය කියන්නේ අපිට කටුව කරගෙන කපන්න නෙමෙයි. ආත්මික යුද්ධයක් වෙනවා. පෞල් ප්‍රශ්න ඒ වගේ යුද්ධයට අපි මේ වගේ යාඥා තුලින් නිරාහාර තුලින් අපි දිනා ගන්න පුළුවන්. சாதாரணமாக இந்த காலங்களில் எங்களுக்கு யுத்தங்கள் வருகிறது. அதற்கு பட்டயத்தை எடுத்து வெட்டுவதல்ல. ஆனால் குடும்பத்திலே வெளியிலே வேலையிலே தனிப்பட்ட வண்ணம் பல போராட்டங்கள் ஆத்மீக யுத்தங்கள் வருகிறது. වක්නිසාද අපි නිරාහාරයට අපි හදවලා තියෙනවා. අපි එලිච්චිනේ යම් කිසි අපේ පෞල් ප්‍රශ්න සහ රෝගය දුක පීඩාව දුක් කරගෙන ඉන්නට ඒක වරදක් නෙවෙයි. நாங்கள் உபவாச ஜெபத்துக்கு எங்களை அழைத்திருக்கிறார்கள். ஆகவே எங்கள் பிரச்சனை குடும்பம் கஷ்டங்கள் இவைகளுக்கு மற்றும் விடுதலைக்காக மட்டுமல்ல. ඒකට වඩා තව එකක් තියෙනවා සභාව වර්ධනය වෙන්න ඕනේ. இதற்கு மேலாக சபை வளர வேண்டும். ඒ සභා අවස්ථාව වෙන අපි ගැන අපි යාඥා කරන්න ඕනේ. அதற்காக நாங்கள் சபைக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ඒ සභාව පාලනය කරන්න මොනවද අවශ්‍ය කියලා අපි දැනගෙන සිටිනවා. இந்த சபையை நடத்த என்னென்ன தலைமைத்துவம் தேவை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். පොඩි සභාව වුණොත් කුඩා සභාවනද සාමාන්‍ය සභාව නඩත්තු කිරීමට සමහර පොරොපදීම සිදු වෙනවා. ஒரு சின்ன சபையோ பெரிய சபையோ சபையை நடத்த அநேக போராட்டங்கள் வருகிறது. එන අපි මවුස් සභාව ගැන විස්තර බලමු. அப்பொழுது நாங்கள் தாய் சபையை நோக்கி பார்ப்போம். කොයිතරම් අමාරුද? எத்தனை பிரச்சனை. සාමාන්‍ය කන්වෙන්ෂන් එක ඉවරයි. ඊට පස්සේ අවුරුද්දක් වාලා තිබුණේ එම තාම මොනාරි ගුරු රැස්වීම පිටපොළක් රැස්වීම බයිබල් පාඨමාලාව ඒ වගේ ගොඩක් සේවකවල පටිගන්න දෙන්න ඕනේ. ගොඩාක් ප්‍රශ්න තියෙනවා. ஒரு கன்வென்ஷன் முடிந்தது என்று ஒரு வருஷத்துக்கு ஆலயத்தை மூடுவதல்ல. தொடர்ந்து உபவாச ஜெபங்கள், பைபிள் ஸ்டடிகள், அந்த கூடுகை, இந்த ஹாஸ்பிடல் ஜெபம் என்று வாரம் ஒவ்வொரு நாட்களிலும் ஊழியங்கள் நடக்கும். ஒவ்வொன்றும் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ඒකට සේවකවන්ට පටිගන්න කවුද දෙන්නේ? ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிற
වැරදි කරනවා. ඒක වැරදි නෙවෙයි. எல்லாரும் நினைப்பது என்ன, மேடைக்கு வந்ததும் காணிக்கை பணத்தை குறித்து தான் பேசுகிறார்கள் என்று. අපි ලෝකාකාර ජීවිතවල රෝග දුක වේදනාවෙන් ඉන්න විටදී நாங்கள் நோய் உலகத்திலே வாழ்ந்து நோய் வேதனை கண்ணீரிலே வாழ்ந்த பொழுது හරියාකාරක රැකියාවන්නේ නිවසන්නේ ඉගෙනීමන්නේ ඒ වගේ රෝග දුක ප්‍රශ්න පීඩාව සිටියාවේ ஒழுங்கான வீடு இல்லை, வேலை இல்லை, துக்கம் நோய்கள் என்று கண்ணீரோடு வாழ்ந்தோம் ஒரு காலம். කන්න බොන්න නැතුව ඉඳලා තියෙනවා. ஆகாரம் குடிக்க தண்ணீர் இல்லாமல் கூட வாழ்ந்த காலங்கள் உண்டு. සාක්ෂි කියන්න දැන් කොට ඔතන ඉන්නවල සාක්ෂි කියන්න කිසි දෙයක් අඟවන්න දෙයක් නැහැ. இதை நான் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன். ඒක සහෝදරතුමා ලොකු කඩපාත්‍යාගෙන කෝටිපතියෙක් නේ අපේ සහෝදරතුමා. ராஜேந்திரம் ஐயா அவர்கள் 5 கடைகளை வைத்து ஒரு கோடிபதி அந்த காலங்களில். එතකොට එතුමා කියනවානේ එක දවසක කීය පිටිය ගන්න මට සල්ලි නැහැ කියලා. එතකොට කොහොමද ඒක සාක්ෂි? அவர் ஊழியர்களுக்கு வந்த பின்பதாக ஒரு வேளை ஒரு வாங்குவதற்கு கூட பணம் இல்லாமல் சாட்சியை சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் நாங்கள் மாத்திரம் මම කියන්නේ අද දෙවියන්වහන්සේ අපි යම් කිසි තනතුරකින් තිබලා තියෙනවා විශේෂයෙන් ලංකාවේ මේ ඉංග්‍රීසි දේශයට කෙනෙක් ගොස් තිබෙන නිසා ஆகவே தேவன் இன்று எங்களை எல்லாரையும் உயர்த்தி இருக்கிறார். இலங்கையிலிருந்து இந்த தேசங்களுக்கு கொண்டு வந்து இங்கிலாந்துக்கு. ඒක හේතුව එතන කර්ම යාඥාව තමයි. அது செய்த நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் தான் தாயார் உட்பட. මෞතුමේ කර්ම එක සහෝදරම ජීවිත කාලේ එතුමා කර්ම මේ යාඥාවස්ස කැපකිරීම තමයි අපි දැන් මම ඉන්නවා කියලා මම හිතනවා. ஐயா உயிரோடு இந்த காலங்களில் செய்த ஜெபங்கள், தாயார் செய்த ஜெபங்கள் எல்லாம் தான் இன்று நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க காரணமாக இருக்கிறது. මම එලිපිට කියන්නත් කියනවා අපේ යුතුයකම මොකද ඒ සභාවට කරන්න ඕනේ. அப்படியானால் எங்கள் கடமை என்ன இந்த சபையை குறித்து ඒක කල්පනා කරලා අපි කරමු. அதை சிந்தித்து செயல்படுவோம். කාගෙන්ද කියලා පඩු ඉල්ලන්න අත දිග කරන එන්න සභාව නෙවෙයි ඒක. யாரிடமாவது கையேந்தி போய் காணிக்கை வாங்குற சபை அல்ல இந்த சபை. සෙනගර සෙනසුරාදාට මොනවාරි දේවනාට නොදැන ජනතාව වෙනවා අනාගත වාක්‍ය නැත්නම් සුවේ ලබාගත් පස්සේ ඊට පස්සේ ඒක ඒ ජනතාව දිගටම තමුන්ගේ අත්ක්‍රියාව කරන්න පටන් ගන්නවා. வாரம் நடக்கிற சனிக்கிழமை ஆராதனைகள் உட்பட எல்லாம் சோமனிக்கும் ஆராதனையிலே தீர்க்க தரிசனத்தின் மூலமோ நோயிலே குணமடைந்தோ ஜனங்கள் தொடப்படுகிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டதும் அவர்கள் சபையை தாங்குகிறார்கள். ඒ නිසා ஆகவே දිගටම ඒ සභාවන අපි හිතමු அந்த சபையை குறித்து நினைப்போம். අපි මේ ඉංග්‍රීසි දේශේ ඉන්නවා කියලා මේ පදිජියල ඉන්නවා කියලා ඒ සභාව ගැන අමතක කරනවා. මොකද අපිට ඒ පංකාරකම තියෙන සභාව. இங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்லி அதை மறப்பதல்ல, எங்களுக்கு பங்கு இருக்கிறது இந்த சபையிலே. තව වචනයක් කියමු ඒසයා පොතේ 58 ஏசாயா 58 அதிகாரம் Isaiah 58 verse 3 verse 3 மூன்றாவது வசனம். තුන්වෙනි වචන පටන් අප නිරාහාරයෙන් සිටිය නමුත් ඔබ නොබැලුවොත් අපේ ප්‍රාණවලට පීඩා කරගත් නමුත් ඔබ නොසලකා සිටින්නේ මක් නිසාදයි කියති. බලව නුඹලාගේ උපවාස දවසේදී නුඹලා සැප ගනිති. නුඹලාගේ සියලුම වැඩ කරවා ගනිති. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். දේවනාංශ කියනවා ஆண்டவர் சொல்லுகிறார், අපි නිරාරෙන්දලා අපි දේවනාංශයි මට අයි මේ ඉල්ලුමට උත්තර නැති කියලා අහන්න බෑ. අපි ඒක තමයි කියන්නේ සම්පූර්ණ නිරාකාරය ආත්මය තමයි ඒක සිදු වෙන්නේ. சில நேரம் நாங்கள் கேட்கிறோம் என்னங்கள் ஜெபங்களுக்கு பதில் இல்லையே, உபவாசத்துக்கு பதில் இல்லையே என்று. ஆனால் சம்பூர்ணமான உபவாசம் என்பது இதுதான். එතකොට මේ තුන්වෙනි වචන මොනවද කියන්නේ? மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது? ඒකත් කියමු. மீண்டும் சொல் வாசிப்போம். සිංහල කොට කියමු. අප නිරාහාරයෙන් සිටිය නමුත් ඔබ නොබැලුවේ අපේ ප්‍රාණවලට පීඩා කරගත් නමුත් ඔබ නොසලකා සිටින්නේ මක් නිසාදයි කියති. බලව නුඹලාගේ උපවාස දවසේදී නුඹලා සැප ගනිති. නුඹලාගේ සියලුම වැඩ කරවා ගනිති. නිරාකාර දවසේ කියන්නේ සම්පූර්ණ නිරාකාරම වෙන්න ඕනේ. உபவாச ஜெபம் என்றால் உபவாசம் சம்பூர்ணமாய் வர வேண்டும். සමාවෙන්න ඕනේ කාටවත් බලාත්කාරම් කරන්නේ අපි පුරුදු වෙලා තියෙන එන්නේ අපි කියන්නම්. நான் யாரையும் குறையாய் சொல்லவில்லை, நாங்கள் பழகின விதத்திலே சொல்கிறேன். මේ ඉඳලා එන වෙටදී அப்படி இருந்து வரும் பொழுது අපේ ඉල්ලුමට දේවනාංශ අනිවාර්ය උත්තර දෙනසේක්වා. அப்படி இருந்து நாங்கள் வரும் பொழுது கட்டாயமாக தேவன் எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறார். එතකොට මෙතන මේ බෞද්ධ දේවනාංශ කියනවා සැප. නැවත කියවන්නද? නුඹලාගේ උපවාස දවසේදී නුඹලා සැප ගනිති.
නුඹලාගේ සියලුම වැඩද කරවා ගනිති. අපි නිරාග දවසේ අපි සෙපරේට් කියන්නේ සාමාන්‍යයෙන් කාල වේලාවල ඉඳගෙන නෙවෙයි. எங்கள் உபவாச ஜெபங்களிலே நல்லா இச்சையோடு சுவபலமாய் வாழுகிறோம் சில இடங்களிலே. එතකොට දෙවියන් වහන්සේ කොහොමද උත්තර දෙන්නේ? අපි නිරාගාරයෙන් ඉන්න ඕනේ. அப்படியானால் தேவன் இப்படி பதில் தருவார். ஆகவே உபவாச ஜெபம் என்றால் உபவாசத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். உபவாசத்தோடு இருப்போமானால் நாங்கள் உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ඊළඟ වචනේ කියමු. அடுத்த வசனம், නුඹලා නිරාහාරව සිටින්නේ විවාදයටත් තරගයටත් දුෂ්ටකමේ මිටින් ගසන්ටත්ය. නුඹලාගේ හඬ උසස් ස්ථානයේ ඇසෙන්න සැලසෙන පරිද්දෙන් නුඹලා අද නිරාහාරව සිටින්නේ නැත. இதோ வழக்குக்கும் வாளுக்கும் துஷ்டதனத்தினுடைய கையினாலே குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். ඒකයි. ඒක තමයි මම කිව්වේ. අපේ අවස්ථාවට කියන්නේ අපේ ඕනකමට අපි ප්‍රාර්ථනා කරන්න බෑ. நாங்கள் நினைத்தபடி எங்கள் தேவைக்காக மட்டும் ஜெபிக்க முடியாது. දවසේ සෙනසුරාදා දවසේ 20 වෙනිදා මම පල්ලියට යනවා. මට මේක කරන්න ඕනේ. මම බෑදක ඇවිල්ලා ගෙදර යනවා. මට මේක කරන්න ඕනේ කියලා ඉල්ලන්න බෑ. நான் உபவாச ஜெபம் 20ஆம் தேதி வருகிறேன், எனக்கு கட்டாயம் இதை எனக்கு செய்து தர வேண்டும் என்று நாங்கள் லட்சியமாய் கேட்க முடியாது. ජීවමාන දේවයන් වහන්සේත් එක්ක අපි බොරබදින්න බැහැ. சில நேரம் ஜீவனுள்ள தேவனோடு நாம் போராட முடியாது. මක්නිසා තමයි ආසපලව ජීවමාන දේවයන් වහන්සේ. ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம். අපි යටත් පාත් වල එතුමාගෙන් ඉල්ලුම් කරන්න මෙතනදී அவரிடம் தாழ்மையாய் நாங்கள் வந்து கேட்கும் பொழுது එතුමා සියලු දේ සපයන්න සූදානම් සිටිනවා. அவர் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். මේ සුළු මොහොතේදී මට මේ දුන්න අවස්ථාව නිසා இந்த நேரத்தை எனக்கு தந்ததற்காக සහෝදරතුමාටද சகோதரனுக்கும் නිසන්තුමාටද பாஸ்டர் நிஷாந்தைக்கும் සියලු රසායනිකයව ඔබ සියලු ජනතාවටම ஜோஷுவா உட்பட எல்லா கேட்டுக்கொண்டிருந்த எல்லா சகோதரர்களுக்கும் දේවයන් වහන්සේ නාමයෙන් මම ස්තුති පුද කරනවා. தேவனுடைய நாமத்தினால் என் நன்றிகளை அறிவிக்கிறேன். අපි ආඥා කරනවා. நான் ஜெபிப்போம். ඇස්වසේ ආඥා කරනවා. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ආසපලව ජීවමාන දේවයන් වහන්සේ வானத்தையும் பூமியையும் படைத்த அன்புள்ள தெய்வமே, නැවත මේ ආපත් නිරාර දවස අපිට උදා කර දුන්න නිසා ඔබතුමන් වහන්සේට මම කෝටි වාර ස්තුති කරනවා ස්වාමීන් වහන්සේ. இந்த நேரங்களை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி துதிகளை මේ செலுத்துகிறேன். නිරාගාරයව තව ජනතාව ඉදිරියට එනවා කියලා මම බලාපොරොත්තු වෙනවා. ඔබගේ නාමයෙන්. இன்னும் உபவாச ஜெபங்களில் அநேக ஜனங்கள் வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ඉස්වලාදී මේ පුතු සියලුම පිරෙන්න ඕන ඔබතුමන් නාමයෙන්. ஆண்டவரே, எல்லா துதியையும் உமக்கு செலுத்துகிறேன் அப்பா. අද දවසේදී ඔබතුමා දාසක අරගෙන පාවිච්චි කරන්න ඕන කියලා මම බලාපොරොත්තු වෙනවා. இன்றும் உம்முடைய ஆசிரியரை நீ பாவிக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன்.